ரிப்போர்ட் வந்த பிறகு விமானிகளுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முற்றிலும் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு ரிப்போர்ட்டு. ஏன்னா, ஒரு பைலட்ஸ் மேல ஃபுல் பழி போடுற மாதிரி இருக்கு. இது ஒரு மெக்கானிசம் ஃபெயிலியர் அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர, 2 பைலட்ஸும் வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃப்ளைட்ஸை அப்படின்ற மாதிரி விமானிகள் சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உயிரிழந்த குடும்பத்தினர்கிட்டலாம் கேட்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வாட் எவர், ஏவியேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் தான் வந்திருக்கிறது. 1 மந்த்ல கண்டிப்பா ஒரு ரிப்போர்ட் வந்து வந்தாகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் எல்லா சைட்லயும் இருக்கிறதுனால வந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். ஃபைனல் ரிப்போர்ட் உண்மையாலுமே டீப் ரிசர்ச், டீப் அனலைசிஸ், டிஎன்ஏல இருந்து அந்த இடத்துல இருந்து வந்த ரெக்கேஜ்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க அந்த காலேஜ் எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ந்தா நிறைய விஷயங்கள் இன்னும் வெளியில வரும். கண்டிப்பா இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் உங்களுக்கு 4 to 5 monthsல கிடைச்சிரும்.